ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட சூப்பரான டிஜிகோல் சேவிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 104 டேஸில் ஒரு சவரன் சேர்த்துருக்காரு. பெனிஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 831 மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட பேமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 830 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் டேக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 8 பேமெண்ட்ஸு. ஸோ 100 டேஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 மில்லிகிராம்ஸ் பெனிஃபிட்டாகவே ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் நான் சேவிங்ஸே பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை பார்த்து மோட்டிவேட் ஆகி ஒரு சில மில்லிகிராம்ஸாவது சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 24,000 அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கு. இன்ஸ்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் டேஸில் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஜாயின் ஆயிருந்தாங்கங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 4708 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாலையும் இருக்காங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ்ன்னு பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்காங்கங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது அதில் ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க, நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் எப்படி சேர்த்துருக்காங்க, இவங்க என்னெல்லாம் ட்ரிக்கு ஃபாலோ பண்ணாங்க, அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஸோ நமக்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபரோட நேம் அரவிந்தன். ஸோ இந்த ப்ரோ லாஸ்ட் இயர் போத்திஸ் டிஜிகோல்டில் கிட்டத்தட்ட 24 கிராம்ஸ் நான் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி போத்தீஸில் 2 டிஜிகோல்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்ட அன்னைக்கே அவங்களும் டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஹாய் மேம், ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு மை ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ்ட் அப்படின்னு தான் அனுப்பியிருந்தாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா April 7th. திஸ் டைம் ஃபுல்லி ஐ புட் 103, 104 லைக் தட் டு கெட் மோர் மில்லிகிராம்ஸ். மை 7% போனஸ் எண்ட் டேட் இஸ் 22nd April. அதாவது ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு டிசம்பர் 25 யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எண்டிங் டேட், மெச்சூரிட்டி டேட்டுங்கிறது November 20. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 120 டேஸ் 7% வேஸ்டேஜ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஸோ அந்த டேஸ் என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22nd Aprilோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து 5% ஸ்லாட்டுக்கு நம்ம மாறிடுவோம். ஸோ டிசம்பர் மந்த்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மந்த்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்கள் 120 டேஸ் ஸ்லாட்டு என்றைக்கு முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட 800 மில்லிகிராம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவே ஆட் ஆகிருக்குன்னா 800 பேமெண்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு மில்லிகிராம் பெனிஃபிட்டாக வர்ற மாதிரி தான் அவங்க அந்த பேமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. 103 ரூபா, 104 ரூபா, ஒரு சில நேரம் 109 ரூபா, ரொம்ப ஹை பீக்லலாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா 117 ரூபா வரையும்லாம் நம்ம போட்டிருப்போம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 8 to 10 பேமெண்ட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க அவங்க ஜிஆர்டி இன்ஸ்டாகோல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய டார்கெட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 3 சவரன் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 120 டேஸில் 1 சவரன், நெக்ஸ்ட் 120 டேஸில் 1 சவரன், அடுத்து லாஸ்ட் ஃபைனலாக இருக்க ஒரு 120 டேஸில் 1 சவரன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 சவரன் சேர்க்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ மந்த்லி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் இன்ஸ்டா கோல்டில் போட முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஸ்ப்ளிட் த அமௌண்ட் இன் 3 or 4 பேங்க் அக்கௌண்ட் எவ்ரி மந்த் சேவ் 15K. அதாவது மந்த்லி நான் ஒரு 15,000 என்னால் கோல்டுக்குன்னு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 15,000 3 to 4 பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல வரலங்க. நீங்கள் இப்போ ஒரே மொபைல்லேருந்தே ஜிபேக்கு லிங்க் பண்ணியிருப்பீங்க, அமேசான் பேக்கும் லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைல் பேங்கிங்கே இருக்கும். ஒரு சில நேரம் கார்டு பேமெண்ட் கூட யூஸ் பண்ணுவேங்க. அதே மாதிரி whenever gold decrease from my previous rate I add much more, daily minimum 10.
ஸோ மினிமம் வந்து 10 டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 104 103 ருபீஸ் அந்த மாதிரி தான். அதாவது 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி மட்டும்தான் அவங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ லேர்ன் ஹவு டு மேக் மேக்ஸிமம் போனஸ் இன் மில்லிகிராம்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2 டிஜிகோல் ஸ்கீம் இன் போத்தீஸ். This time I simply put 102 or 104 like that only ma'am, not heavy amount. Previously I put the money in a single shot as gram. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 50 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 மில்லிகிராம் ஒரே பேமெண்ட்டில் வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு மில்லிகிராம் பெனிஃபிட்டுக்கு எவ்வளோ ஆட் ஆகுது. இப்போ 9 மில்லிகிராம்ஸ் 100 ரூபாய்க்கு 8 மில்லிகிராம் ஆட் ஆகுது. பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகுதுன்னா அந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாஸ்புக் வந்து எனக்கு மெயிலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 34 பேஜஸ் இருந்ததுங்க. ஒரு தான் 850 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதில் இருந்தது. ஸோ அவங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் யூபிஐ பேமெண்ட் மூலமாக கட்டுறீங்க அப்படின்னா 75 டிரான்சாக்ஷன் கூட பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போ இந்த முறையில் சேமித்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து லிட்ரலாக கால்குலேஷன் மூலமாக காமிக்கிறேன். வாங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேவிங்ஸில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும் போதில் நம்மளால் நிறையாவே சேவ் பண்ண முடியுங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா December 25, April 8 அன்றைக்கி எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 104 நாளுங்க. சாலிடாக பார்த்தீங்கன்னா 3 months 14 days கம்ப்ளீட் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட 14 வாரங்கள் வந்து முடிஞ்சிருந்தது. அவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 96,113 ருபீஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. கிராம்ஸ் ஆடட் பார்த்தீங்கன்னா 7 கிராம் 313 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. பெனிஃபிட் வந்து ஒரு 831 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 8 கிராம் 144 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க இந்த 100 நாளில். நான் அதுக்காக எல்லாருமே வந்து 100 நாளில் வந்து ஒரு சவரன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இங்கே அவங்களோட சேவிங்ஸில் அவங்கவுங்களால என்ன முடியுமோ அதை வந்து சேர்த்து வச்சுட்டு வரணும். ஆனால் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறப்ப நம்மளால் அதிகமாகவே சேவ் பண்ணவும் முடியுங்க. ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து விதவுட் பெனிஃபிட் சேர்க்காம எவ்வளோ அமௌண்ட்டு டிவைடட் பை எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 13,143 ரூபா கிட்ட வந்திருக்குங்க. அதுவே வந்து பெனிஃபிட்டோடு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து 8.144 அந்த பெனிஃபிட்டோட ஆட் ஆன டோட்டல் கிராம்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்ப 11,802 ருபீஸ் வந்து விழுது. ஸோ இன்றைக்கி வந்து April 16ங்க. நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து 22 கேரட் கோல்டு ரேட்டு ஜிஆர்டி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,260. பட் பெனிஃபிட்டோட சேர்த்த ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 11,802. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,458 கிட்டத்தட்ட 2,460 ரூபா கிட்ட வருது. ஸோ ஒரு கிராமுக்கே லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 2,458 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ அவங்க சேர்த்துருந்த கிராம் எவ்வளோனா 8 கிராம் 144 மில்லிகிராம். ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்களுக்கு இப்போவே வந்து 20,000 ரூபாய் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. இதே அமௌண்ட்டை வந்து நம்ம வேறு மாதிரி சேர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும், இவங்களோட மெத்தடில் சேவ் பண்ணனால எவ்வளோ வந்து மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க கிட்டத்தட்ட 800 டிரான்சாக்ஷன் கிட்டே பண்ணியிருந்தாங்கங்க. அப்படி பண்ணாமல் அவங்க வந்து ஒரு 1000 2000 இல்லை 1500 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா 103 ரூபா 10 தடவை பண்ணுறாங்கன்னா 1030 ரூபா. அந்த 1030 ரூபாயை ஒரு பேமெண்ட்டாவோ இல்லை 2 பேமெண்ட்டாவோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கிடச்சிருக்கும் லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 7.313 into 7% ஸ்லாட்டில் தானே இருக்காங்க. அந்த 7% போட்டிங்கன்னா 0.512 மில்லிகிராம் தான் கிடச்சிருக்கும். பட் ஒரு 1000 ரூபாய் கையில் இருக்குன்னா அதை 10 டிரான்சாக்ஷனாக அவங்க போடும் போதில் 10 மில்லிகிராம் அங்கே அவங்களால சேவ் பண்ண முடியுது. அதுவே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த இடத்துல 7 மில்லிகிராம் தான் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கு ஒரு 3 மில்லிகிராம் அவங்க வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்தனால கிட்டத்தட்ட அவங்களால 319 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாகவே சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுதாங்க அந்த ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்கறனால நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்டு. கிட்டத்தட்ட நார்மலாக சேர்த்து வச்சுருந்தா இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்தா கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட இந்த எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் கிட்டத்தட்ட அது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 4,550 ரூபா. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்காக அவங்க சேவ் பண்ணனால இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து அவங்களால சேவ் பண்ண முடியுது. அதாவது அதிகமான மில்லிகிராம்ஸ் வந்து சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு.
சப்போஸ் இதை வந்து நம்ம கோல்டாக சேவ் பண்ணாமல் ஜஸ்ட் அமௌண்ட்டாகவே 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டு வந்திருந்தோம்னா நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 6727 ரூபா, கிட்டத்தட்ட 6700 சம்திங் தான் நமக்கு கிடைக்கிது. பட் இதை வந்து நம்ம கோல்டாக ஒவ்வொரு 100 ரூபாயும் நம்ம மில்லிகிராமாக நம்ம வந்து கோல்டாக எடுத்து வைக்கிறப்ப கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிது. உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறது, எல்லாருமே இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் போய் டிஜிகோல்டில் சேருங்க, கோல்டாக வாங்குங்க நான் சொல்லவே வரல. பட் நீங்கள் மாதம் வந்து ஒரு 3000, 5000, 10,000 அப்படின்னு நீங்கள் வந்து கோல்டை சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சிட்டா கூட கட்டலாம். சிட்டா கட்டி நகையாக எடுக்கிறப்ப இன்னும் மோர் பெனிஃபிட் கிடைக்கும், வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கிறது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு அப்பப்போக்கி கிடைக்கிற அமௌண்ட்டு தான் போட முடியும். ஆனால் மந்த்லி வந்து என்னால் ஒரு 3000 தான் என்னோடய பட்ஜெட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு பேமெண்ட்டு 100 103, 104, 107, இன்றைக்கி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா 110 போட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து என்னால் ஒரு 10 மில்லிகிராம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வாங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நிறையா பெனிஃபிட்டோடு சேர்த்து நிறைய கோல்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் அட்சய தீதிக்கு நம்ம எந்த மாதத்தில் வந்து எந்த கடையில் என்ன மாதிரியான டிஜிகோல்ட் ஸ்கீம் சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து 0% வேஸ்டேஜில் காயின் வாங்கலாம், அலாங் வித் நமக்கு சேர்ந்துருக்க பெனிஃபிட்டோடு சேர்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான சேவிங்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. அந்த சேவிங்ஸில் கிட்டத்தட்ட அமௌண்ட்டாக வந்து நான் ஒரு 24,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்சுட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வந்து வட்டியாகவே வந்தது. ஸோ ஒரு 24,000க்கு 9,000 ரூபாய் எப்படி வட்டி கிடச்சிது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூவர்ஸாக மட்டும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டிஜிகோல்டில் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணி நிறைய கோல்டு சேவ் பண்ணுங்கள். ஹாப்பி சேவிங்ஸ். ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் கண்டிப்பாக நான் வந்து அரவிந்த் ப்ரோக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களோட சேவிங்ஸ் மெத்தடு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் நினச்சாங்க. ஸோ அதுக்கே நான் வந்து பெரிய தேங்க் பண்ணணும் அவங்களுக்கு. தேங்க்ஸ் அரவிந்த் ப்ரோ. ஐ ஹோப் அட்சய தீதிக்கு மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்சய தீதிக்கு என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.